ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மினி பஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள மலைக்கருப்புசாமி கோயிலுக்கு தினமும் அந்தியூரிலிருந்து தனியார் மினி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. தற்போது மைக்கேல் பாளையம் பகுதியில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதனால் இந்த மினி பேருந்தானது அருகில் உள்ள அந்தியூர் காலனி என்ற ஊருக்குள் சென்று மலைக்கருப்புசாமி கோயிலுக்கு செல்கிறது. இந்நிலையில் அப்படி செல்லும் பொழுது வீதிகளில் இருந்த கேபிள் ஒயர் மினி பேருந்தில் பட்டு அருந்து விட்டது. இதனால் அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த பஸ் கோயிலுக்கு சென்று திரும்பி வரும்போது தனது நண்பருடன் வழிமறித்து அதன் ஓட்டுநர் சிவராஜ் என்பவரிடம், ஏன் கேபிள் ஒயரை அறுத்து விட்டு சென்றாய், நீதான் சரி செய்து தர வேண்டும், கீழே இறங்கி வா என மிரட்டுகிறார். மேலும் நான் உள்ளே வந்தால் 16 அடி அடித்து விடுவேன் எனவும் சத்தம் போடுகிறார். பேருந்து ஓட்டுநர் பேருந்துக்குள்ளே அமர்ந்து கொண்டிருக்கும் போதே திடீரென வீட்டின் உரிமையாளர் உள்ளே சென்று தனது நண்பருடன் ஓட்டுநரை சரமாரியாக தாக்குகிறார். தடுக்க வந்த நடத்துனருக்கும் அடி விழுகிறது. இந்த வீடியோ தற்போது அந்தியூர் பகுதிகளில் உள்ள சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து காவல்துறையினருக்கு அதன் ஓட்டுநர் புகார் அளிக்க சென்றபோது இரு தரப்பினரையும் சமாதானம் பேசி அனுப்பி வைத்துள்ளனர். தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் இந்த வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. என்ன நீ வா அத்துட்டு போட்டு நாங்கள வந்தா 16 அடி அடிச்சு போடுவேன். உன்கிட்ட பேசல, நீ டிரைவரா ஓட்டுன வந்தானே. ஏய்